our channel Nature's Joy and நீங்க நிறைய soap making videos பார்த்திருப்பீங்க ஷாம்பூவும் கூட. பட் ஷாம்பூ இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது என்னன்னா from the base, அதாவது எல்லா இன்கிரிடியன்ஸும் தனித்தனியா இருக்கு. அதுல இருந்து நம்ம ஷாம்பூ எப்படி பண்ண போறோம், எவ்வளவு அளவு, எல்லாமே பக்காவா உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். ஆல்சோ இன்னைக்கு பண்ண போற ஷாம்பூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா இந்த பேஸ் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் யுவர் ஹேர் அவ்வளோ சில்கி ஸ்மூத்தி ஒரு மாதிரி டெக்ஸ்டர் வேணும் அப்படின்னா இதனால உங்களுக்கு கிடைக்கும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் மில்க் ஷாம்பூ. ஸோ இங்கே இருக்கிறது வந்து கோட் மில்க். இது வந்து ஃப்ரீஸ் பண்ணது அண்ட் இப்போ நாங்கள் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி இப்போ லிக்விடாக இருக்குது. ஸோ கோட் மில்க் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பவுடராக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது பவுடர் வந்து நம்மளுக்கு தெரியாது அது கம்ப்ளீட்டாக மில்காக எப்படி எங்கேருந்து அந்த பவுடர் ஆனது அப்படின்னு. பட் நம்மளோட நேச்சர்ஸ் ஜாயில் சோப் ஆகட்டும் ஷாம்பு ஆகட்டும் அதுக்கு நம்ம ரா கோட் மில்க் ஆஸ் மில்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இது. அண்ட் இங்க இருக்கிற மீதி இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம் வாட்டர் இருக்கு, எஸ்சிஐ பவுடர் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன அண்ட் எவ்வளவு அளவு அப்படிங்கறது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 5 kg வந்து நம்ம கோட் மில்க் ஷாம்பு பேஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் இங்க வச்சாச்சு. ஏன்னா இது லேட்டரா வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ அதனால இது சில்வர் பாத்திரத்துல பண்றது பெட்டர். அதுல 500 grams of goat milk and 2250 grams of DM water, அதாவது demineralized water. இது ரெண்டும் ஒண்ணா கலந்துடலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் CAPB. ஸோ ஆல்ரெடி இதில் அந்த ஃபோம் வந்து பார்த்தீங்களா, இந்த ஃபோம்க்கான ரீசன் இந்த CAPB. இது வந்து 750 grams. Glycerin to make it more smoother. இந்த glycerin நம்ம pour பண்ண போறோம் 100 grams. Next SCI powder 900 grams. இந்த SCI powder எதுல இருந்து வருது அப்படினு பாத்தீங்கன்னா naturally derived from coconut. ஒரு நிமிஷம். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படினா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இந்த SCI பவுடர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா மெயினா வந்து ஸ்கேல்ப் க்ளீன் பண்றதுக்கு, ஹேர் க்ளீனா இருக்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து மெயினா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த SCI பவுடர் தான் இதுல இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லியான இன்கிரிடியன்ட். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம as I told you before கோகனட்ல இருந்து டிரைவ் ஆகுறது. ஆல்சோ இது நம்ம வந்துட்டு இது நம்ம இந்த சல்ஃபேட் ஃப்ரீ பாராபன் ஃப்ரீயான ஷாம்பூ நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அது எப்படின்னா இதுல வந்து இந்த டைம்ல அந்த SCI பவுடருக்கு பதிலாக நம்ம வந்து அந்த சல்ஃபேட் பாராபன்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா we can get a cheaper version of shampoo. அதுவும் ஹேரை க்ளீன் பண்ணும், ஆனா அதுல ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ், நான் இப்போ யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து லெஸர் வெரைட்டி ஆஃப் கெமிக்கல்ஸ் விச் இஸ் லெஸர் ஹார்ஷ் ஃபார் த ஸ்கேல்ப் அண்ட் ஹேர். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த SCI பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் EGMS போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து EGMS, பட் அதுக்கு முன்னாடி EDTA போட்டுடலாம். இந்த EDTA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் ஆக்குற சாஃப்ட்னர். இந்த நேம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறது, இது என்ன குவாலிட்டியில நம்ம வாங்கணும், இது எதுவுமே தெரியல. பட் நம்ம எப்படி வீட்டிலேயே செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனும் நேச்சர்ஸ் ஜாய்ல இருக்கு. நீங்க இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ், நாங்க செய்யற இந்த என்ன ரா மெட்டீரியல்ஸ் செய்யணுமோ இது எல்லாமே ஃப்ரம் நேச்சர்ஸ் ஜாய் நீங்க ஸ்ட்ரெயிட்டா வாங்கிக்கலாம். ரா மெட்டீரியல்ஸ் இதுக்காக மட்டும் இல்ல, சோப்காக ரா மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் EGMS 200 grams. நெக்ஸ்ட் வந்து நம்ம இவ்வளவு நேரம் ஷாம்பு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம வந்து ஹீட் பண்ண போறோம். ஸோ தட் நம்ம இப்போ போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கரைஞ்சு அண்ட் அது எல்லாமே ஒரு லிக்விஃபைடான ஒரு சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். உள்ள வச்சுக்கலாமா? ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்னா நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பாத்திரம் ஆல்ரெடி வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரம் வந்து வச்சுட்டு, ஸோ இது ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹீட் பண்ணக்கூடாது. அதனால இது டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம ஹீட் பண்ண போகிறோம்.
இது வச்சு ஒரு 1/2 hour ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னும் நல்லா லிக்விஃபை ஆகிட்டு ப்ளஸ் அந்த இது எல்லாமே கரைஞ்சிருக்கு. இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது அது வந்து நம்ம ஃபுல்லாக சூடு பண்ணியிருந்தோம். இது எல்லாமே கரைஞ்சாச்சு. இப்போ வந்து இதில் சின்ன சின்னதாக அந்த லைட் பபிள்ஸ் எல்லாம் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. எனிவேஸ் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணுவோம். அண்ட் அது அடுப்புலேருந்து இறக்கி இப்போ ரூம் டெம்பரேச்சரும் வந்தாச்சு. நவ் செட்ரிமோனியம் குளோரைட் 100 grams இது வந்து இப்போ இதில் போர் பண்ணிடலாம். இந்த இது எல்லாமே இந்த லேட்டர் ஆன் ஸ்டேஜில், அதாவது நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆட் பண்ணணும், கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இது வந்து கூல் டவுன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ்காகார்ட் பெக், இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இது வந்துட்டு நம்ம 50 grams வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ரிசர்வேட்டிவ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆல்சோ லெஸ் கெமிக்கல். ஸோ ஹார்ஷ் கெமிக்கல் இல்லாமல் நம்மளோட நேச்சர் ஜாய் ஷாம்பூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான இந்த எஸ்ஏ பவுடர் அண்ட் இஸ்காகார்ட் பெக். இதுலலாம் தான் உங்களுக்கு மெயினாக டிஃப்ரென்ஸ் தெரியும், ப்ரைஸ்லையும் சரி குவாலிட்டிலையும் சரி. ஸோ இந்த கோட் மில்க் ஷாம்பூவோட பேஸ் இப்போ ரெடி ஆயாச்சு. எஸ், இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ தட் அந்த இன்னும் ஏதாச்சும் லம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாமே போயிடும். ஆல்சோ இது வந்து இன்னும் கிளியரான ஒரு லிக்விடா நம்மளுக்கு கிடைச்சிடும். அண்ட் இது வந்து பேஸ் மட்டும் தாங்க. இதுக்கு மேலே இது ஷாம்பூ யூஸ் பண்ணலாமா பண்ணலாம், பட் இதில் எந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணலை. நாங்கள் இப்போ இதில் வந்துட்டு நேச்சர் ஜாயில் புதுசாக சாஃப்ரான் கோட் மில்க் ஷாம்பூ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு இதில் பண்ண போகிறோம். இந்த பேஸ் எடுத்து அதில் நம்ம இப்போ 1 லிட்டருக்கு நான் வந்து சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு அண்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் வந்து இது சாஃப்ரான் தான் ஆட் பண்ணணும் இல்லை. இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆட் எனி அதர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா எந்த எக்ஸ்ட்ராக்டும் அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நான் சொல்கிற அளவுக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு தட். அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த பேஸ் தனியாக வேணும்னாலும் சரி, ஆர் ஆஸ் ஷாம்பூ வேணும் அப்படின்னாலும் சரி, நேச்சர் ஜாயை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இங்க பாருங்க 1 kg வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு கோட் மில்க் பேஸ். இதுல இப்போ நம்ம வந்து சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் வந்து போர் பண்ண போறோம். இது வந்துட்டு நீங்க இந்த சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் you can get from Nature's Joy. இது எவ்வளவு போட போறோம் அப்படின்னா 20 grams. ஸோ 1 kgக்கு நீங்க எந்த எக்ஸ்ட்ராக்ட் போடணும் அப்படின்னாலும் 20 grams போடலாம். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் நான் வந்து போட் பண்ண போறேன். அண்ட் இது வந்து 10 grams. பட் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச, அதாவது எவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அவ்வளோக்கு அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கூட திருப்பி கொஞ்சம் என்னன்னா போட்டுக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், நீங்கள் எசென்ஷியல் ஆயிலுக்கும் ஃப்ராக்ரன்ஸ்க்கும் ஆயிலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. வெறும் நறுமணம் மட்டும் வரும் அப்படின்னா அது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், பட் தட் இஸ் சிந்தட்டிக் அண்ட் கெமிக்கலி மேட். பட் எசென்ஷியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு நாட் கெமிக்கலி மேட் அண்ட் வந்து அது ஃப்ரம் ரூட்ஸ், பார்க்ஸ், ட்ரீயோட லீவ்ஸ் இதுல இருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது, எடுக்கிறது. ஸோ வி ஆல்மோஸ்ட் லைக் மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் தான். நைஸ் ஃப்ராக்ரண்ட்டாக இருக்குது. ஆல்சோ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்கேல்ப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ரான் போட போகிறோம். எஸ், ஆஸ் த ஹோல் ஸ்ட்ராண்ட்ஸாக நம்ம வந்து இந்த சாஃப்ரான் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல், ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் காஷ்மீர். நம்ம அங்கேருந்து தான் இதை வந்து சோர்ஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ரான் தனியாக வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சாஃப்ரான் ஆஸ் கோட் மில்க்ல வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ சாஃப்ரான் கோட் மில்க் ஷாம்பூ இங்கே ரெடி ஆயாச்சு. அலாங் வித் த கோட் மில்க் பேஸ் இங்கே தனியாக ரெடி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் சிம்பிள் டு மேக் அ லெஸ் ஹார்ஷ் அண்ட் லெஸ் கெமிக்கல் இருக்கிற ஷாம்பூ பேஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஷாம்பூ பண்ணுறதுக்கும்.
இந்த ஷாம்பு பத்தின என்ன டீடைல்ஸ் வேணும் ஆர் DIY கிட்டா உங்களுக்கு வேணும், அதாவது இந்த மாதிரி பேஸ் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நீங்க எந்த எக்ஸ்ட்ரா கேட்கறீங்களோ அதுவும் உங்களுக்கு நாங்க தருவோம். எசென்ஷியல் ஆயிலும் தருவோம். இது எல்லாமே கரெக்டான அளவுக்கு நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா பாட்டில்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்கும். ஆர் நீங்க இந்த மாதிரி நாங்க மிக்ஸ் பண்ணது 200 ml பாட்டில்ல வேணும் ஆர் 1 லிட்டர் வேணும் அப்படின்னாலும் நேச்சர்ஸ் ஜாயை கான்டாக்ட் பண்ணலாம். For more details 8667832012 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆர் இதோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும், இந்த DIY கிட் வேணும் அப்படின்னா 9382602456 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல்சோ எங்களோட வெப்சைட் இருக்கு www.naturesjoystore.com. அண்ட் என்னுடைய சேனல் நேச்சர்ஸ் ஜாய் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.